மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில் நன்மை. ஸோ அதனால் பதவி உயர்வு உண்டு, இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை ஏதாவது வழக்குகள் இருந்தது, அது தொழில் சார்ந்த வழக்குகளாக இருந்தாலும், வேலை சார்ந்த வழக்குகளாக இருந்தாலும், பூர்வீக சொத்து வழக்குகளாக இருந்தாலும் வெற்றியடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. லாபம் நிறையா இருக்கும் தொழிலில். அப்பாவின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்வதன் மூலமாக, வெளிநாடு வேலைக்கு செல்வதன் மூலமாக ஆதாயங்கள், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இதுவரை இருந்து வந்த கடன்கள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியாளர்களுக்கு நல்ல இடமாற்றம் ஏற்படும். அதுவும் அவங்க எங்கே பிளானிங் இங்கே விரும்புகிறாங்களோ அந்த இடத்துக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங் செய்தால் மட்டும் நஷ்டம் ஏற்படும், அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் சகோதரர்கள் மத்தியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பார்ட்னர்ஸ் கிடையே, கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்லீப் டிவோர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்களே சரி செஞ்சுக்கணும். ஏதாவது நீண்ட காலமாக விற்பனையாகாத இடங்கள் விற்பனையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக வீடு எதுவும் விற்பனை ஆகலைன்னா அந்த வீடு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சகோதரர்கள் மத்தியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளையே சின்ன சின்ன கசப்புகள் வரும். ஸோ அதை நீங்களே பேசி தீர்த்துக்கணும். நடுப்புற யாரையா விட்டிங்கன்னா அவங்க பெரிய பிரச்சனை பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதுவரை திருமணமாகாத மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. ஒன் சைடு லவ் போகிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த டைல் டபுள் சைடு ஆகிடும். ஸோ குழந்தை இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு 100% இந்த ஆண்டு குழந்தை உண்டு.